ரொம்ப அருமையாக வீடு சமூகம் ரெண்டை பற்றியும் இன்றைக்கி நம்ம கேட்டோம். வீடு என்பது ஒரு கண்ணீரை துடைக்கின்ற ஒரு அற்புதமான மருந்து ஒரு இடத்துல கிடைக்கிதுன்னா அது வீடு தான். காரணம் அன்பு, பாசம். நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை நிறைவேற்றுறது வீடு தான். நான் என்ன கேட்குறேனோ அதை எனக்கு தர்றது வீடு தான். சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், யார் நல்லது செய்கிறானோ அவனுக்குத்தானே தண்டனை கிடைக்கிது அப்படின்னு ஒரு அற்புதமான உண்மையை சொன்னாங்க. உண்மைதான். இன்றைக்கி வீட்டில் நமக்கு ஆறுதல், அன்பு எல்லாம் கிடைக்கிது. பறந்து விரிந்த ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுப்பதே சமுதாயம் தானே. எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வு ஒரு நாட்டில் இருக்கிறதென்றால் அது நம்ம நாட்டில் மட்டும்தான். இன்றைக்கி டெல்லியில் ஒரு போராட்டத்தை மாணவர்கள் நடத்தினார்கள். அந்த கட்சி பேரே கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எந்த நாட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கட்சி எப்படி தோன்றிய வரலாறு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கரப்பான் பூச்சிகளை போல் நிறைய பேர் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னார். புடிச்சிட்டான் நம்பால், புர்றா அந்த வார்த்தையை, அதை வச்சே ஆரம்பிடா கட்சியை. கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எந்த அரசியல் பின்னணியும் இல்லை. ஆனால் 20 நாட்கள் அந்த இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டம் நடத்தினதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா மத கோயில்களும் அந்த மாணவர்களுக்கு சரணாலயங்களாக மாறியது. சர்ச்சில் இருக்கிறவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கோயில்களில் இருப்பவர்கள் அன்னதானத்தை கொண்டு வந்து அங்கே கொடுக்குறாங்க. சீக்கிய மதத்தினுடைய அந்த பொற்கோயிலில் இருக்க அந்த குருத்வாராவிலிருந்து தினமும் அன்னதானம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மசூதிகளில் இருந்து சாப்பாடு. எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். பார், இதுதான்டா வீட்டுக்கு மீறிய சமுதாய சிந்தனை, சமுதாய ஒற்றுமை. நம்ம விவேகானந்தரை ஏன் இவ்வளவு பாராட்டுறோம்? சகோதரர்களே சகோதரிகளை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அமெரிக்காவில் பேசினாருங்கிறதுக்காக மட்டும் இல்லை. அவர் சொன்ன ஒரு வாக்கியம், இந்தியாவில் ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரத்தை கொண்டு வர முடியாது, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கலாச்சாரம், இதை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொன்னவர் யார்? விவேகானந்தர் சொன்ன வாக்கியம். அதனால் ஒரு மனிதன் வீட்டிலிருந்து புறப்பட்டு சமுதாயத்திற்குள் வருகின்ற பொழுதுதான் அவன் உயரமான இடத்திற்கு வந்து சேர்கிறான். நானும் என் மகனும் சுவிட்சர்லாந்து போனப்போ சார்லி சாப்ளின் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் பயன்படுத்தின எல்லா பொருள்களையும் ஒரு கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. என்ன சந்தோஷம்! அந்த சார்லி சாப்ளின் தன் தாயினுடைய மடியில் மட்டும் வறுமையை பார்த்து கொண்டு அழுது கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தால், இன்னைக்கு உலக புகழ் பெற்ற சார்லஸ் சாப்ளினாக அவர் மாறி இருக்க மாட்டார். அவர் மனைவியும் அவரும் படுத்திருக்கிற அந்த கல்லறையை தொட்டு என் நெத்தியில் நான் போட்டுக்கிட்டேன். என்ன காரணம்? அவனுடைய கலையை சமுதாயத்துக்காக பயன்படுத்தினான். அன்னைக்கு யூதர்களை கொன்று குவித்த அந்த ஹிட்லருடைய மேனரிசத்தை த கிரேட் டிக்டேட்டர்னு ஒரு படம் எடுத்து உலகத்திற்கே சர்வாதிகாரம் இந்த நாட்டிலே வீழ வேண்டும், ஜனநாயகம் செழிக்க வேண்டும் சொல்லி இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்த அந்த சார்லஸ் சாப்ளின் வீட்டுக்குள் முடங்கி இருந்தால் அந்த சார்லஸ் சாப்ளின் உலகத்திற்கு தெரிந்திருப்பானா? மெஸ்ஸி என்ற அருமையான அந்த ஃபுட்பால் பிளேயர் வீட்டுக்குள்ளே மட்டும் பந்து அடிச்சுக்கிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பிளேயர் கிரவுண்டில் இறங்கணுன்னு உலகமே கைதட்டுதே. அதே மாதிரி போர்ச்சுகல் பிளேயர் ரொனால்டோ பார்க்குறதுக்கு எலும்பும் தோலுமா அந்த அப்படியே வர்றாரு. அவர் உள்ளே இறங்கணுன்னு ஏங்கிறான் என் பேரன், ரொனால்டோ தாத்தா கைதட்டு தாத்தா அப்படின்றான். நாங்கள் எல்லாரும் உட்காந்து கைதட்டுறோம் பாருங்க. இதுதான் சமுதாயம் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் ஆற்றல். வீடு என்பது ஒரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட பஞ்சாரம் இருக்குது, கூடு இருக்குது. ஆனால் வீட்டை விட்டு எவன் வெளியே வந்து தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய சிந்தனைகளையும் மற்றவர்களிடமிருந்து பெறுகிறானோ அவன்தான் மனநிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி, ஒரு மனிதனுக்கு மனநிறைவை தருவது வீடு என்பது கூடு, சமுதாயம் என்பதுதான் அவனுக்கு வாழ்கின்ற நாடு என்று சொல்லி சமுதாயத்தை நேசிப்போம். சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். கடைசியாக ஒரே வரி சொல்கிறேன். அன்னைக்கு பெரியவர்களெல்லாம் சொல்லி சிறியவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்று காலம் மாறி சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லி பெரியவர்கள் கேட்டதனுடைய விளைவு தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. எனவே இனிமேல்
பெரியவர்கள் கேட்கும் சிறு குழந்தைகளை உருவாக்கி இந்த நாட்டை மாற்றுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.